ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி வில்லேஜ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அது கூட முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய் மூணையும் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த நெய்லே நம்ம ரவை ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ரவையை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ரவை ஆட் பண்ணலாம். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் உடையில கட்டி விழுந்துடும். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்போனா நம்ம ரவை பாயாசம் சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவை பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.